أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, உஹது போரில் போனாங்க, ஆலோசனை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணிச்சு, மதீனாவில் வச்சு இது போடலாம், மதீனாவிலே இருந்துட்டு சண்டை போடலாம் அப்படின்னு ரசூல்லா அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் மற்றவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க, வெளியே போய் சண்டை போடலாம் அப்படின்னாங்க. கடைசியாக உஹதில் முகாம் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. பேக்கில் உஹது மலையை வச்சு ஒரு சின்ன ஒரு குன்றில் 50 பேர் வில் வீரர்களை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தியிருந்தாங்க. இது வாட்சிங் டவரு, இதை நீங்கள் இங்கேருந்து இறங்கக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, எங்களுடைய உடல்களை பருந்துகள் வேட்டையாடிக்கிட்டு போனால் கூட, நாங்கள் செத்து எங்கள் உடலில் கழுகுகள் எடுத்துகிட்டு போனால் தின்னா கூட நீங்கள் இறங்கி எங்கள் ஹெல்ப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த ஆலோசனை சஹாபாக்கள் மேலே இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இது கேட்கல. இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அங்கே லோக்கல் அந்த 50 பேரில் ஒருத்தர் அமீரா ரசூலுல்லாஹ் நியமிச்சுக்கிறாங்க. அந்த அமீர் கூட என்ன சொல்கிறாரு, இறங்கி போகாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த பேச்சு கேட்காம என்ன பண்ணாங்க, அந்த சஹாபாக்கள் 35 பேர் பக்கமாக இறங்கி போயிடுறாங்க. வேறு ஒரு 10-15 பேர் மட்டும் நின்றுட்டுருக்காங்க. பின்னாடி இருந்து ஹாலித் பின் வலீத் அவங்க அட்டாக் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மொத்த வெற்றியும் என்ன பண்ணிடுறாரு, தோல்வியில் கன்வெர்ட் ஆகிடுது. இதோடைய விளைவாக என்ன ஆகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அடிபடுது. வாயில் ரத்தம் மயக்கம் போட்டு ரசூலா விழுகிறாங்க. அது என்ன மெசேஜாக போய் சேருது அப்படின்னா, ரசூல்லா மவுத் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. அதில் நிறைய சஹாபாக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு உட்பட அந்த போரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா ரசூல்லாவே செத்துட்டா, இதுக்கப்புறம் இந்த வேலை தேவையில்லை, இந்த போருங்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிருச்சு அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்துடுறாங்க. அப்போது இதை பற்றி அல்லாஹ் டோட்டலாக அப்படியே கமெண்ட் பண்ணிகிட்டே வர்றான். இப்போ கடைசியாக அல்லாஹ் என்ன, கடைசியாக பார்த்த வசனம் 159 160 என்ன அல்லாஹ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆலோசனை அந்த அந்த கூட்டம் இருக்குது இல்லையா, இந்த சஹாபாக்கள் இறங்கினாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த பனிஷ்மெண்ட்டும் அல்லாஹ் கொடுக்கல. அதே மாதிரி அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடுத்த ஆலோசனையில் கூட அவங்கள சேர்த்திக்கிங்க. இன்னொரு மஷூராலையும் அது இந்த மாதிரி இவங்க சரியில்லாத ஆட்கள்னு முத்திரை குத்தி விட்டுறாதீங்க, அடுத்த மஷூரா நடந்தால் இவங்களையும் சேர்த்து ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சால் எந்த சக்தியும் உங்களுக்கு ஜெயிச்சிட முடியாது, நான் உதவி செய்யலைன்னா உங்களுக்கு யாரும் ஜெயிக்க முடியாது, அதனால் என்னை சார்ந்துருங்கிற அந்த உபதேசத்தோட கடைசியாக பார்த்த கிளாஸு நிறுத்தியிருந்தோம். இப்போ அடுத்த வசனம் 161, வஞ்சனை செய்தல் எந்த ஒரு நபிக்குரிய செயலாகவும் இருக்க முடியாது. எனவே எவர் வஞ்சனை செய்கிறாரோ அவர் மறுமை நாளில் தான் செய்த வஞ்சனையுடன் தான் வருவார். பின்னர் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அவர்களில் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஞ்சனை செய்வது. வஞ்சனைன்னா என்ன, வஞ்சனைன்னா ஓர வஞ்சனைன்னா தெரியுமில்ல, ஒரு குரூப் மேலே பாசம் காட்டுறது, இன்னொரு குரூப் மேலே வெறுப்பு காட்டுறது, இதுக்கு பேர் வஞ்சனை. இப்போ வஞ்சனையில் பல வகைகள் இருக்குது. ஏமாத்துறதும் வஞ்சனை, பொருளாதார மோசடி செய்கிறதும் என்ன வஞ்சனை. அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் மீனிங் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வஞ்சனைன்னு எதிரால் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த சஹாபாக்களுடையது. இந்த சஹாபாக்கள் பயந்துட்டு இருந்தாங்க. யார், அந்த 35 பேர் இறங்கினாங்க இல்லையா, அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களால இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்துருச்சு, பெரிய பனிஷ்மெண்ட்டு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. அண்ணா அந்த பயம் என்ன ஆயிடுச்சு, சும்மா போய் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ட்டான். ரசூலுல்லாவும் மன்னிச்சு விட்டுட்டாங்க, ஏன்னு கூட கேட்கல. அப்போ அந்த அளவுக்கு மன்னிச்சு விட்ட உடனே இவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன தோணி இருக்குது அப்படின்னா, இங்கே விட்டு மதீனாவில் பிடிக்க போகிறாங்க,
நம்மளை வேறு விஷயங்களில் வச்சு நம்மளை வந்து ஓரம் பண்ணிடுவார், எப்படியும் கார்னர் பண்ணி. இது சும்மா விட மாட்டார். இப்போ வந்து எல்லோரும் முன்னாடியும் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டார். நமக்கு அங்கே மதீனாவுக்கு போய் பயங்கரமான ஒரு நடவடிக்கை என்னமோ எடுக்க போகிறாங்க, அல்லது நம்ம எதிர்கால வாழ்க்கையில் ரசூல்லா நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிட போகிறாங்க. இப்போ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இது நபிக்குடைய வேலை கிடையாது, இந்த ஃபார்மாலிட்டிக்கு நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்க, இப்போ நம்ம பையன் வந்து சத்தாயிச்சிட்டே இருக்கான், சத்தாயிச்சிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல டீசெண்டாக நடந்துக்குவோம். கண்ணு சும்மா இருக்கண்ணு சும்மா இருக்கண்ணும்போம். ஏன்னா நாம் அடிக்கிறது இவன் பார்த்தானா கேவலமாக நினப்பான். அதனால் வந்து என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு அந்த குழந்தைய அந்த டைமில் என்ன பண்ணும், ஓவராக கலாட்டா பண்ணும். அதுக்கப்புறம் சரி நீ உள்ளே போ, அப்புறம் பார்த்துக்க, நீ உள்ளே போ, சமத்தா உள்ளே போ அப்படிம்போம். அப்போ உள்ளே போ மீனிங் என்னன்னா வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி இங்கே சஹாபாக்கள் அதை நினச்சிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், இவருடைய சித்தப்பா இறந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சித்தப்பா மைனஸ் ரைட் ஹேண்டாக இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அடி விழுந்துருச்சு. இது 70 சஹாபாக்கள் மரணிக்கப்பட்டிருக்காங்க. மதீனாவுடைய ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஜனாசா இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு கண்டிப்பு கூட இல்லையா? அப்போ வச்சு நம்மளை வேறு ஏதோ பிளான் பண்ணி கார்னர் பண்ணி ஊருக்கு போய் நம்மளை வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இது மாதிரி வந்து வெளிப்படையாக ஒன்று வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி கேம் போடுறது வந்து நபிக்கு வந்து அழகு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதிலே இன்னொரு மீனிங்கும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கனிமத் பொருள் வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கே மேலே இருந்து கீழே இருக்கிறவங்க எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ மேலே இருந்தவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே பங்கு போட்டு கொடுத்துட்டா என்ன நடக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த கொடுக்கப்பட்ட டியூட்டிக்கு இங்கே கனிமத்து இங்கே எதுவும் வராது, ஒருத்தரையும் இவங்க அடிக்கலை, புரியுதா? அப்போது யாரையுமே இவங்க ஜெயிக்கலை. ஆனால் அங்கே வந்து என்ன ஆகிருக்கு, நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ நாம் வேலை செஞ்ச ஆட்கள் லிஸ்ட்லேயே வராமல் நாளைக்கு பங்கு போடும்போது நீங்கள் சும்மா தானே நின்றுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த கனிமத் பொருள்னு சொல்லிட்டு ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து ரசூலா எப்படி பாரபட்சமாக நடத்திட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற நினப்பு வந்தது அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் சொல்லப்படுது. அந்த ரெண்டாவது மீனிங் வந்து நான் வந்து அதை சரின்னு நினைக்கல. ஏன்னா இந்த கருத்து தான் மெஜாரிட்டியான கருத்து. பெரும்பாலும் வந்து உஹது போரில் சஹாபாக்கள் ஏன் கீழே இறங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கனிமத் மேலே இருந்த ஆசைனால தான் இவங்க இறங்குனாங்கன்ட்டு எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் கனிமத் வந்து பத்ரு போர்லேயே ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. நடந்து போகிறவருக்கு இவ்வளோ, குதிரை கொண்டு வர்றவருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பத்ரு போர்லேயே என்ன ஆயிடுச்சு, கனிமத் ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. ஸோ அதற்காக சஹாபாக்கள் இறங்கி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், வஞ்சனை இப்படிலாம் செய்ய மாட்டார், பயப்படாதீங்க, மன்னிச்சு விட்டது தான். இது முன்னாடி போக விட்டு பின்னாடி அடிப்போம். நம்ம சொல்லுவோம் அடிக்க மாட்டேன்டா போடா அப்படிம்பா, இருந்தாலும் திரும்பி பார்த்துட்டு போவான். ஏன்னா நம்பிக்கை இல்லை, அடிக்க மாட்டேன், அதான் நான் சொல்கிறேன்லடா போடா அப்படின்ட்டு அப்படிம்பா. ஆனாலும் பார்த்துட்டே செக் பண்ணிகிட்டே போவோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் ரசூல்லா விஷயத்தில் பயப்படாதீங்க, ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதே முன்னாடியே அங்கே சொல்லிடுறான்ல, அவர்களுடைய தவறுகளை மன்னிச்சு விட்டுருங்கன்ட்டு. இதில் இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன் அப்படின்னா, தண்டிக்கிறதுக்கு இவங்க ஒன்றும் சம்பளத்துக்கு வந்த ஆட்கள் கிடையாது, எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். இவங்க உயிர் எப்படி பணயம் வச்சு சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் உயிரை கொடுக்கறதுக்கு தான் வந்தாங்க. யாரும் உஹது போர் சஹாபாக்களுக்கு ஏதாவது சம்பளம் இருந்துச்சா, ஏதாவது ஒரு இது கொடுக்கப்பட்டுச்சா? இல்லை, அவங்கவுங்க கை காசு செலவு பண்ணிட்டு தான் வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாவும் கை காசு செலவு பண்ணிட்டு தான் வந்தாங்க. அப்போ இதனால் இது வந்து இந்த ஜமாத்துடைய அந்த ஸ்ட்ரக்சரில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம். அவர் தலைவரும் சமம், தொண்டரும் சமம், புரியுதா? அப்போ தலைவர் பொறுப்பில் இருக்கிறாருங்கிறதுனால என்ன பண்ணிடக்கூடாது, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது, மிரட்டக்கூடாது. வந்திருக்கிறவங்க அவங்க இப்போ நம்ம பயான் நடத்துகிறோம், எல்லாமே வாலண்டியர்ஸ் தான். சேரை போடுறவரும் வாலண்டியர்ஸ் தான், கேமராவை வைக்கிறவரும் வாலண்டியர்ஸ் தான், டீ சப்ளை பண்ணுறவரும் வாலண்டியர்ஸ் தான், சாப்பாடு கொடுக்குறவரும் வாலண்டியர்ஸ் தான், கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறாருல அவரும் வாலண்டியர்ஸ் தான். அதே மாதிரி பேசுகிற நானும் வாலண்டியர் தான், புரியுதா? அப்போ இதில் வந்து பேசுகிறோம் ஒஸ்தி இவன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் நினைப்பாங்க. ஸ்டேஜில் யார் இருக்காங்களோ அவங்கள மதிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த திமிர் யாருக்கு இருக்கக்கூடாது, தலைவர்களுக்கு அந்த திமிர் இருக்கக்கூடாது. அந்த வாலண்டியர்ஸ் தான் இவங்களும் அல்லாஹ்வுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் நமக்கு என்ன இருக்கணும். அதனால்
எப்பயுமே மிரட்டி வேலை வாங்கக்கூடாது ஜமாத்தில். இது ஜமாத்தில் இருக்க வேண்டியவங்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. இல்லைன்னா நினச்சிப்பார், இந்த சினாரியோவில் எந்த ஒரு ஜமாத் தலைவராக இருந்தாலும் எவ்வளோ லெஃப்ட் லைட் வாங்கியிருப்பான். சொன்னது என்ன நடந்தது என்ன, உன்னால் என் குடும்பம் தான் போச்சு, அப்புறம் ஒவ்வொரு ஆளும் பிடிச்சி நொய் நொய் நொயின்னு வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு சூஞ்சாங் கூட இல்லை, அவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு. ஆனால் அல்லாஹ் வந்து ஒன்றுமே திட்டக்கூட இல்லை, மன்னிச்சிருங்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறான், ஆகவே இவர்களின் தவறுகளை பொறுத்து கொள்வீராக, இவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவீராக. நீங்கள் தௌபா செய்யுங்க. அல்லாஹ்விடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் துவாவும் கிடைக்குது அந்த சஹாபாக்களுக்கு. அப்போ எவ்வளோ மன வலிமை அவங்களுக்கு இருக்கும். அவங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தடவை நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க எப்படி மாறிடுவாங்க தெரியுமா? உயிரே கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ்க்காக தயாராகிடுவாங்க. அதே திட்டி விட்டா என்ன நடக்கும்? நம்ம என்ன நினைப்போம்? உள்டாவாக நினைப்போம். இவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இவன் இனிமேல் தப்பு பண்ண மாட்டான்னு நினைப்போம். ஆனால் மன்னிச்சு விடுறது தான் இருக்கிறதுலே என்னது தப்பு இனிமேல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சிறந்த ஒரு இது. ஆனால் இது பெரிய குணம். இது ஒன்றை மாதிரி நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது கிடச்சிடுறது. அந்த லெவல் பொறுமைலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எப்பொழுதுமே அல்லாஹ்வின் விருப்பத்தை பின்பற்றி நடக்கும் ஒருவர் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானவரை போலவும் மிகவும் கெட்ட இருப்பிடமான நரகத்தை புகலிடமாக பெற்றவரை போலவும் செயல்படுவாரா? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே இந்த மோசடி பற்றி சொல்லும்போது, இப்போ மோசடி செய்கிறவன் யார்? அவன் வந்து மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கெட்ட கூலி பெறுபவன். அதனால் அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அடைந்து நடக்கும் ஒருவர் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான ஒருவரை போலவும் மிகவும் கெட்ட இருப்பிடமான நரகத்தை புகலிடமாக பெற்றவரை போலவும் செயல்படுவாரா? இவங்க ரெண்டு பேரும் சமம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விடம் இவ்விரு வகை மனிதர்களுக்கும் இடையில் வேறுபட்ட படித்தரங்கள் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் இவர்கள் அனைவரின் செயல்களையும் நன்கு பார்ப்பவனாக இருக்கிறான். இப்போ நல்ல மனுஷனும் இருக்கான், கெட்ட மனுஷனும் இருக்கான். இதுக்கு நடுவில் நிறைய வெரைட்டி இருக்குங்கிறான். நல்ல மனுஷங்கன்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், புரியுதா? இந்த மாதிரி வந்து வெரைட்டி இருக்குது. கெட்டவன்ல ரொம்ப கெட்டவன், கெட்டவன், ரொம்ப ரொம்ப கெட்டவன், ஆக கேடு கெட்டவன், இது மாதிரி வெரைட்டி இருக்குது. அப்போ நாம் வந்து மனுஷங்களை பிரிக்கும் போது கவனமாக பிரிக்கணும். ஒரு ஆள்கிட்ட கெட்டது இருக்குன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணுறாருன்னா எவ்வளோ மிஸ்டேக் பண்ணார், அவர் வேலைக்கே ஆக மாட்டாரா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றை வச்சு டோட்டலாக முடிச்சு குட்டிடுவோம். அப்போது கேட்டகரி பண்ணி புரிஞ்சு பார்த்துக்கணும், எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, எவ்வளோ கரெக்ட் நடக்கிறாங்க. ஏன்னா மனுஷங்களில் இந்த வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன் இதெல்லாம் சைக்காலஜி. ஆக்சுவலாக எல்லாம் வந்து குரான் வந்து ஒழுங்காக நம்ம படித்தோம்னா இந்த முஸ்லீம்ஸ் உம்மத்து எவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்துக்குவோம், எவ்வளோ ஒரு பக்குவமாக நடந்துக்கும், கோபத்துக்கு வந்து இதே வராது. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், இந்த 2 படித்தரங்கள் இருக்குது, அது இல்லாமல் இடையில் ஏகப்பட்ட படித்தரங்கள் இருக்குது. மேலும் அல்லாஹ் இவர்கள் அனைவரின் செயல்களையும் நன்கு பார்ப்பவனாக இருக்கிறான். ஒவ்வொருத்தன் செய்கிறதும் நான் பார்த்துட்ருக்கிறேன். இங்கே கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தனுக்கும் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த கெப்பாசிட்டிக்கு இவன் எவ்வளோ செயல்படுறான்ட்டு. நம்ம என்ன நினைப்போம், இவர் பெருசாக ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் ரொம்ப கம்மியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் கெப்பாசிட்டிக்கு மீறி செஞ்சிட்ருப்பான். ஒரு சஹாபி ஒருத்தர் நபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தபுக் போகிற போது கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ பெரிய குவியலை கொண்டாந்து கொடுக்குறாங்க. எங்கே ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒரு சஹாபி வந்து ஒரே ஒரு கையளவு பேரிச்சம்பழம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ரசூலுல்லாஹ் எல்லா குவியலுக்கும் மேலே வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. யார்? யூதர்கள், நயவஞ்சர்கள். தாப்பா எடுத்துகிட்டு வந்துட்டாருப்பாருப்பா அந்த 4 பேரிச்சம்பழம், இதில் தான் அவ்வளோ பெரிய படம் போக போகுதாம்மா அப்படின்ட்டு அது கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு வந்து எல்லாம் கவுண்டரும் குரானில் கொடுக்குறான், சூரா தௌபால அந்த இடத்துல கொடுக்குறான். அப்போது ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி இருக்குது. அவர்கிட்ட இருந்ததே அதுவாக இருக்கும், இந்த 4 பேரிச்சம்பழம். அப்போ மொத்தமாக அவர் கொடுத்துட்டார் அப்படின்னு. அப்போ கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது, மிஸ்ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் யாரையும் நாம் பெருமை அடிச்சுக்கூடாது. எந்த ஒரு அமல் செஞ்சிட்டோம், எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டோம், நாமளே நாம் உயர்த்தி சர்டிஃபிகேட் கொடுத்துக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தான பேருதவி புரிந்துள்ளான். அதாவது அவர்களிடையே தன்னுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பவரும் அவர்களின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவரும்
அவர்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை அவர்களிலிருந்தே அவன் தோற்றுவித்தான். ஆனால் அவர்களோ இதற்கு முன் அப்பட்டமான வழிகேட்டில்தான் இருந்தார்கள். இது ரசூல்லா அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை பேசக்கூடிய வசனம் இது. இதே வசனம் பக்ரால 2 வாட்டி ரிப்பீட் ஆச்சு. இப்ராஹிம் நபி துவா கேட்பாங்க, யாரெல்லாம் இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க துவா கேட்பாங்க. அந்த தூதர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இதே 4 விஷயம் இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க. அல்லாவும் என்ன சொல்லுவான், நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ நான் அனுப்பிட்டேன். அந்த 4 விஷயம் செய்வாங்க. இந்த 4 விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு திலாவத்து, வசனங்களை ஓதி காமிப்பார். 2வது தஸ்கியான என்ன? தூய்மைப்படுத்துவது. 3வது கிதாபு, 4வது ஹிக்மத்து. இது ஒவ்வொன்றும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். திலாவத்துனா என்னென்னா அல்லாவுடைய வசனங்களை முதல்ல படிக்கணும். படித்து அதன் மூலமாக என்ன நடக்கணும் அப்படின்னா தஸ்கியா நடக்கணும், உள்ளத்தில் பியூரிஃபை பண்ணணும். தஸ்கியானா என்ன? இந்த துனியாவுடைய முகப்பத்து அறுபடணும். துனியாவோட மறுமை தான் மேலானது அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வரணும். நம்ம கையில் இருக்கிறத விட அல்லாவுடைய கையில் இருக்கிற பொருள் தான் நமக்கு சிறந்தது அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் இருக்கணும். இது தஸ்கியா ப்ராசஸ். தஸ்கியா எதன் மூலமாக நடத்துக்குவோம்? தஸ்கியாக்குன்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸ் நடத்துக்குவாங்க. புரியுதா? இந்த சத்குரு இவங்கெல்லாம் நடத்துவாங்க. இவங்களும் தஸ்கியா நடத்துவாங்க. என்ன நடத்துவாங்க? பேராசப்படாதீங்க, இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் அவங்களும் நடத்துவாங்க. இது மாதிரி ஷேகுமார்கள், பீர்மார்கள், முரீத்மார்கள்னு சொல்லிட்டு தஸ்கியா இது நடத்துகிறாங்க. ஆனால் அந்த தஸ்கியா என்ன இருக்கும்? அவங்களுடைய லெக்சராக இருக்கும். லெக்சராக இருக்கக்கூடாது, குரான் மூலம் தஸ்கியா பண்ணணும். இந்த 4 விஷயம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? திலாவத்து. முதல்ல குரானை மீனிங் புரிஞ்சு படிக்கிறது திலாவத்து. திலாவத்துனா என்னன்னா வெறும் படிக்கிறது இல்லை. படிக்கிறதுனா இக்ரான்னு அர்த்தம். கிராத்துன்னு இருக்குது. கிராத்துனா படிக்கிறதுன்னு அர்த்தம். நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுனா அரபியில் வெறும் கிராத்து தான் பண்ணுறோம், திலாவத்து பண்ணுறதில்ல. திலாவத்துன்னா என்னென்னா அதை ஃபாலோ பண்ணுறது. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அதன் பின்னாடி போகிறது, அதுதான் திலாவத்து. அதை விடாமல் குரான் ஆயத்தை ஃபாலோ பண்ணி அதை அப்படியே வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, அதுக்கு பேர் தான் திலாவத்து. நம்மால் என்ன நினச்சிட்டு இருப்போம்? கிராத்து போய் திலாவத்துன்னு நினச்சிக்கிறோம். குரான் நம்ம திலாவத் பண்ணுறோம், குரான் திலாவத் கர்த்தேன் அப்படிம்போம். ஆனால் அது திலாவத்து கிடையாது. குரான் படி வாழ்கிறது தான் திலாவத்து. அப்போ அந்த இதில் ப்ராசஸில் முதல்ல வசனத்தில் என்ன இருக்குங்கிற அறிவு ஏற்படுத்தணும். 2வது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், பொறாமை, பேராசை, என்ன அந்த ஆபாசம், அந்த கோபம், இது எல்லாமே என்ன நடக்கணும்? அப்படியே நம்மளுடைய அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் அது என்ன பண்ணணும்? அடித்து போயிடணும். நம்மளை விட அடுத்தவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது, இதெல்லாம் தஸ்கியால் வரும். புரியுதா? நாம் சந்தோஷப்படுறத விட அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதில் சந்தோஷம் அடையிறது. இப்போ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது தஸ்கியாவில். இதுக்கெல்லாம் தனித்தனியாக பெரிய சாப்டராக நிறைய பேர் குரான்லேருந்து எடுத்து நிறைய அமீனா சனிஸ்லாயி அந்த மாதிரியான ஆட்கள்லாம் எழுதியிருக்காங்க. அகத்தூய்மைன்னு கூட அப்துல் ரஹ்மான் உமரி ஒரு புக் வச்சுருப்பார். அந்த புக்கில் கூட நிறைய விஷயங்கள் தஸ்கியாவை பற்றி எழுதியிருப்பாங்க. தஸ்கியா மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது இல்லாமல் ஒரு அதிகாரம் நமக்கு கிடைச்சதுன்னு வைங்க, என்ன பண்ணுவோம்? ஷைத்தான் வேலை பண்ணுவோம். உள தூய்மை இல்லாமல் இன்றைக்கி அதான் நடக்குது. இன்றைக்கி பார்க்குறோம்ல, எல்லாத்துலேயுமே ஊழல், எல்லாத்துலேயுமே லஞ்சம், எல்லாம் தலை விரிச்சிட்டு ஆடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாம் அந்த பேராசை. அப்போ ரசூலா பண்ண அந்த 4 வேலையில் என்ன? ஃபஸ்ட்டு திலாவத்து, 2வது தஸ்கியா, 3வது கிதாபு. கிதாபுனா என்னென்னா கட்டளைகள், ஆர்டர்ஸ். கிதாபுனா என்ன? நமாஸ் இருக்குல்ல, தொழுகை. உங்களுக்கு குத்திப அலைக்குமுல் கியாஸ், குத்திப அலைக்குமுல் சலாத், அந்த மாதிரி வரும். குத்திப அலைக்குமுல் சௌம், இந்த மாதிரி வரும். அந்த குத்திபன்ட்டு குரானில் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ அது மாதிரியான போர்ஷன்ஸ் குரானில் இருக்கும். இதுவும் குரான்லேருந்து எடுக்கணும். கட்டளைகள் கிதாபுங்கிறது என்ன? அதுவும் குரானில் தான் இருக்குது. கடைசியாக என்ன? ஹிக்மத்துனா என்ன? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது. என்ன புரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கிறது, இந்த பூமி எதுன்னு புரிஞ்சுக்கிறது, நாம் இங்கே ஏன் வந்தோன்னு புரிஞ்சுக்கிறது, நாம் ஏன் இங்கே இப்படி இருக்கோம், ஏழையாகவும் இருக்கான், பணக்காரன் ஏன் பணக்காரனாக இருக்கான், ஏன் சில பேர் ஊனமாக பிறக்கிறாங்க, ஏன் சில பேர் குழந்தையே இருக்கிறது இல்லை, ஏன் சில பேர் ரொம்ப சோதிக்கப்படுறாங்க, இது எல்லாம் புரிஞ்சிடணும். இது புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு பேர் என்ன? ஹிக்மத்து. பதட்டப்பட மாட்டோம். இல்லைன்னா என்ன இருக்கும்? டெய்லி மன நிம்மதி இருக்காது.
அவங்க இதை வாங்கிட்டாங்க, இவங்க இதை வாங்கிட்டாங்க, அவங்க இப்படி போயிட்டாங்க, இவருக்கு அவங்கெல்லாம் இவ்வளோ வயசு வாழ்கிறாங்க, இவங்க எங்கள் இது இப்படி போயிட்டாங்க, எங்கள் குழந்தை ஊனமாக பிறந்துருச்சு. இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடிலாம் ஹிக்மத் இருக்குது. அது குரான் பார்க்கும்போது நம்ம கிளியர் ஆயிரும். இந்த குரான் வந்து நம்ம வந்து அந்த திலாவத்து கரெக்டாக பண்ணோம்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் ஒவ்வொரு ரீசன் எல்லாம் சொல்லுவோம். அப்போ அது எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். அப்போது ஹிக்மத்து என்ன, இந்த ஹிக்மத்து கிடச்சிருச்சுன்னா க்ளோஸ், அதோட குடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆயிடுவான், ஒரு பர்ஃபெக்ட் மனிதனாக மாறிடுவான். இந்த வேலையை வந்து ரசூல்லா வந்து சஹாபாக்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 4 ப்ராசஸ்ஸை என் நபியை விட்டு நான் உங்களுக்கு பண்ணி வச்சேன், இல்லைன்னா உங்களால் நீங்கள் வழிகட்டில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ அபூபக்கர்லையானும் எவ்வளோ மெச்சூரிட்டியாக மாறினாங்க, உமர்லையானும் எவ்வளோ மெச்சூரிட்டியாக மாறினாங்க. இது எப்படி சாத்தியம்? குரான் மூலமாக சாத்தியம். அதே குரான் இன்னைக்கு இருக்குது, ஆனால் அந்த மாதிரி முஸ்லீம்கள் இல்லை. ஏன்னா நாம் குரானை வந்து சரியாக டீல் பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் குரானை எந்த மாதிரி பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலை. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இஸ்லாத்தை தீனுங்கிற அந்தஸ்திலிருந்து மதம்ங்கிற அந்தஸ்துக்கும் ப்ரொமோட் பண்ணிட்டோம். இப்போ மதத்தில் என்ன இருக்கும், வெறும் சடங்குகள் தான் இருக்கும். அதனால தான் தொழுகவும் செய்கிறான், பாவமும் பண்ணுறான், வட்டிக்கும் வாங்குறான், தொழுவும் செய்கிறான், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கவும் செய்கிறான், உம்ராவுக்கும் போகிறான், அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறான், ஹஜ்ஜும் செய்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஹஜ்ஜும் செய்கிறான். எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அது ஏன் அப்படின்னா உனக்கு தேவை சடங்கு. இப்போ சடங்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறான். இந்த பியூரிட்டி நடக்க மாட்டேங்குது, இந்த தஸ்கியா நடக்க மாட்டேங்குது, இந்த ஹிக்மத்தும் தெரிய மாட்டேங்குது. ஒரு நோய் வந்துச்சுன்னா அல்லாஹ் பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறான். அல்லாஹ் என்ன ஏன் போட்டு இப்படி சிரமப்படுத்தணும், நான் தான் கிடச்சேனா, சும்மா சும்மா எங்கள் வீட்டுக்கே சோதனை வருது, சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கே சோதனை வருது, பட்ட காலிலே படுது. இந்த மாதிரியான டைலாக்லாம் என்ன சொல்லுதுன்னா இவனுக்கு ஹிக்மத் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் புரியல. ஏன்னா இந்த உலகம் வந்து சோதனைக்காக அனுப்பப்பட்டது. இந்த ஹிக்மத்து புரிஞ்சிருச்சுன்னா எதையும் போட்டு நம்ம அழட்டிக்க மாட்டோம். காசு அதிகம் தரலைன்னு நினச்சி நம்ம புறம்ப மாட்டோம், நல்லதுக்குன்னு நினைப்போம். இவ்வளோ கொடுத்து இதுக்கு கணக்காமிச்சாலே போதும், இதுக்கே கணக்காட்ட முடியுதான்னு தெரியாது. அதில் இன்னும் வாங்கி நம்ம என்ன பண்ண முடியும், கணக்கு காட்டுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது அதே அந்த மறுபடியும் வந்து இது அல்லாஹ் ரசூல்லாவுடைய இதை சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன மறுபடியும் உஹது போருடைய அந்த இது கண்டினியூஷன் ஆகுது. உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வரும்போது அது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறீர்கள். இந்த தடவை அடிப்பட்ட உடனே பத்ரில் போனாங்க, ஜெயிச்சாங்க. இதில் அடி உளுந்த உடனே எப்படி அடி உழலாம் அப்படின்னு யார் கேட்குறாங்க? சில சஹாபாக்கள், அதாவது புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சில சஹாபாக்கள் கேட்குறாங்க, அது எப்படி அடி உழுவலாம்? நாங்கள் என்ன எங்களுக்காகவா சண்டை போட வந்தோம்? சண்டை போட வந்தது எதுக்கு? அல்லாவுக்காக. உதவி செய்கிறேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா? 5000 வானவர்கள் இறக்கி உதவி செய்கிறேன்னு சொன்னானா இல்லையா? சொல்லிட்டான். அப்போ உதவி செஞ்சுருக்கணும்ல, எங்களுக்கு அடி உழுவாமல் பாதுகாத்துருக்கணும்ல, அவங்க விட்டு அம்புகளை திருப்பி விட்டுருக்கணும்ல. எப்படி எனக்கு அடி உழுவலாம்? இத்தனைக்கு அதில் லீடர் யார்? ரசூலுல்லாஹ். இத்தனைக்கு ஸ்பாட்டில் இருக்கிற லீடர் யார்? ரசூலுல்லாஹ். இத்தனைக்கு கூத்து என்ன, லீடருக்கே அடி உழுவுது. அப்போ லீடருக்கு அடி உழுவுறதை வச்சு அல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்துறான்? இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதான் சொல்கிறான், இப்படிலாம் சாத்தியம்னா நினைக்காதீங்க, நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அதனால் நடந்ததுங்கிறான். இது போன்று 2 மடங்கு துன்பம் உங்கள் கைகளால் பத்ரு போரில் எதிரிகளுக்கு ஏற்பட்டிருந்தது. நீர் அவர்களுக்கு கூறும், இத்துன்பம் உங்களால் தான் வந்தது, நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். நான் சக்தி இல்லாமல் போய் உங்களுக்கு அடி உழுவல, எனக்கு சக்தி இருக்குது. இந்த வந்திருக்கிற துன்பம் எதுக்காக வந்திருக்கு தெரியுமா? நீ பண்ண மிஸ்டேக்னால வந்திருக்கு. இறங்க வேணான்னு நபி சொன்னார்ல, ஏன் ஃபாலோ பண்ணல? ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத உடனே மலக்குகள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்கெல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஒரு நடந்தால் மட்டும்தான் மலக்குகள் உதவி செய்வாங்க. ரசூலுக்கு அங்கே மாறு செஞ்சிட்டாங்கன்ன உடனே அந்த போர்க்களத்திலேருந்து மலக்குகள் என்ன பண்ணிட்டாங்க? ஒர்க்கு நிறுத்திட்டாங்க. அப்போ மிஸ்டேக் ஏன் வந்துச்சுன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்காக சண்டை போட்டால் உனக்கு அடி விழுவாதுன்னு நான் சொன்னேனா? இங்கே தான் மேட்ரு.
இப்போ நம்ம போகிறோம், அப்போ சில விஷயங்கள் அல்லாவுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. போனோடனே ஆஃபீஸில் எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துருமா? அப்படியே பயான் போடுறோன்னு அல்லாவோட வானத்திலிருந்து அப்படியே அந்த வானவர்கள் வந்து அப்படியே இறக்கி நம்மளை வந்து அப்படியே பயமுறுத்திடுவோன்னா, பயான் போட போவோம், கேன்சல் பண்ண தான் பார்ப்பாங்க. பயான் போட போவோம், பர்மிஷன் தர மாட்டாங்க. பயான் போடுற கடைசி நேரத்தில் கூட இப்போ சென்னையில் பயான் போணுச்சு, என்ன சொன்னாங்க? கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்க? முடிஞ்ச வரைக்கும் இடைஞ்சல் தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும்? இவ்வளோ தூரம் போனோம்ல, அதுக்கே கூலி. இங்கேருந்து கிளம்பி போனோம்ல, அதுக்கே கூலி, அவ்வளோதான் கணக்கு. இதுக்கெல்லாம் வந்து அல்லாவுடைய பாதையில் வேலை செய்ய போகிறோன்னு உடனே என்ன ஆயிடாது? அல்லாஹ் வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு பூ போட்ட பாதையில் செலுத்த மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் கஷ்டமான பாதையில் தான் அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி இந்த உலகத்தில் மாயம் மந்திரம் மூலமாக அல்லாஹ் எதையும் சாதிக்கிறது இல்லை. உலகத்தில் எல்லாரும் எப்படி அரிசி பொங்க வைப்பாங்களோ அதே மாதிரி ரசூல்லாவும் அப்படி தான் செய்வாங்க. ரசூல்லாவும் ரொட்டி சுடணுன்னா நெருப்பு வேணும். ரசூல்லா வந்து மாவு எடுத்து இப்படி மேலே போட்டார்னா அப்படியே ரொட்டியாக மாதிரி கைக்கு வந்துடாது. அப்போ நபியே இருந்தாலும் ஸ்பாட்டில், அது உலகத்திலேயே ஆக சிறந்த நபியாகவே இருந்தாலும் அவருடைய கட்டளை, அதாவது அந்த டிசிப்ளினை நீங்கள் உடைச்சிங்கன்னா கூட்டத்துக்கும் உழுவும், நபிக்கும் உழுவும். அதில் நீங்கள் என்ன நினச்சி, இது ஏன் அல்லாஹ் ரசூல்லாக்கு அடி உழு வச்சு காட்டுறான்னா என்ன நினச்சிடக்கூடாது? தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான்னு நினைக்கக்கூடாது. தப்பு செய்யாதவங்களுக்கும் அடி விழுவும். இப்போ இன்றைக்கி வந்து பாலஸ்தீன் மக்கள் நல்லவங்க, அப்பாவிங்க, ஏன் அடி விழுவுது? இந்த உம்மத்து மேலே அல்லாஹ் கோபமாக இருக்கான். இந்த பைத்துல் முகத்தஸ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சுன்னத்து வேற, காபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சுன்னத்து வேற. காபத்துல்லா பொறுத்த வரைக்கும் யாரையுமே கை வைக்க விட மாட்டான். கெட்டவங்க எவனாவது அடிக்க வந்தால் அல்லாஹ் வந்து அதை விட மாட்டான். அந்த ஆபிரஹா படை எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த அபாபில் பறவை வச்சு அல்லாஹ் காப்பாற்றிட்டான். புரியுதா? அப்போது காபத்துல்லாவுடைய சுன்னத்து வேறு. பைத்துல் முகத்தஸை பொறுத்த வரைக்கும் அது பல முறை இடிக்கப்பட்டிருக்கு. யூதர்கள் மேலே, அந்த உம்மத்து மேலே கோபம் இருக்கும்போது 2 தடவை நானே அனுப்பி வச்சேங்கிறான் அல்லாஹ் அந்த பள்ளிவாசல் இடிக்கிறதுக்கு. 3வது வாட்டி இப்போ என்னாச்சு? இப்போ இந்த உம்மத்து வந்து அப்பாயிண்ட் ஆகிடுச்சு. உமர் லியானோ போய் பைத்துல் முகத்தஸை வாங்கினாங்க. வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன நடந்துச்சு? பனி இஸ்ராயல்கள் பண்ண அதே தவறுகள் முஸ்லீம்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. மன்னர்களாக மாற ஆரம்பித்தாங்க. அதுக்காக அல்லாஹ் அந்த காலத்திலே என்ன பண்ணான்? சிலுவை போர் மூலமாக முஸ்லீம்கள்டிருந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டது. இப்போ மறுபடியும் 2வது வாட்டி இப்போ என்ன நடக்குது? மறுபடியும் பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்கள் கையை விட்டு ஃபுல்லாக இப்போ போயிடும். ஏன்னா அல்லாஹ் நம்ம மேலே கோபமாக இருக்காங்கிறதுக்கு. ஆனால் அது அடி யாருக்கு உழுவுது? பிஞ்சு குழந்தைகளுக்கு உழுவுது. அதனால் அந்த குழந்தைகள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கூடாது. அதுக்கு உஹது போரை வச்சு பொருத்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு பண்ணாங்களா? இல்லை. ஆனால் அடி விழுந்ததுக்கு ரசூல்லா கூலி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும். இரு சாராரும் மோதிக்கொண்ட நாளில் உங்களுக்கு வந்த துன்பங்கள் அல்லாஹ்வின் நாட்டத்தினால் தான் ஏற்பட்டன. அந்த 2 போரும் மோதிக்கிட்ட அந்த நாளில் ஏற்பட்ட அந்த துன்பங்கள் என்னுடைய விருப்பத்தால் ஏற்பட்டது. இந்த போரில் இப்படி ஆகட்டும்னு நான் தான் விட்டேன் அப்படிங்கிறான். எதுக்காகன்னா அல்லாஹ் சொல்கிறான், மேலும் உங்களில் நம்பிக்கையாளர் யார், நயவஞ்சகர் யார் என்று அல்லாஹ் இனம் கண்டு கொள்வதற்காகத்தான் இது ஏற்பட்டது. எத்தனை பேர் பியூரான ஆட்கள், எத்தனை பேர் நயவஞ்சர்கள்னு தெரியணும். ஏன்னா நயவஞ்சர்கள் ஒரு ஜோஸில் கிளம்பி வந்துட்டாங்க நிறைய பேர். பத்ரில் வெற்றி கிடச்சது, கனிமத் கிடச்சது, இதில் போனால் நிறைய காசு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் இல்லை, அடியும் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ அடுத்த போருக்கு வந்து பார்த்திங்கன்னா நயவஞ்சர்கள் வரமாட்டாங்க, ஃபில்டர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூட நாங்கள் சண்டைக்கு இவர் கூட நாங்கள் வரமாட்டோம், இது இவங்க சொந்த பங்காளி பிரச்சனை, இதில் எல்லாம் நாங்கள் போய் உள்ளே பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபில்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கும். இப்போவும் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. இப்போவும் வந்து பைத்துல் இப்போ அல்-அக்ஸா வந்து பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இப்போவும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சில பேர் என்ன பேசுகிறாங்க, அது யூதர்களுக்கு தான் சொந்தம், முஸ்லீம்கள் பேசுகிறாங்க. அதில் பெரிய பெரிய ஆலிம்கள் இருக்கிறாங்க, தமிழில் கூட பேசுகிறாங்க, உருதுவில் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது யூதர்களுக்கு தான் சொந்தம், நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, நமக்கு 2 பள்ளிவாசல் தான், 3வது பள்ளிவாசலும் ரசூலுல்லாவுக்கு தான் சொந்தம். ரசூலுல்லாவை அங்கே போய் இமாமத் செய்ய வச்சுட்டான்ல,
மேராஜில் போய் இமாமத்து செய்ய வச்சான்ல அந்த இடத்துல, அப்போ என்ன மீனிங்? ரசூலுல்லாஹ்க்கு அந்த மர்கஸும் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ யார் அல்லாஹ்வுடைய தீனுக்கு வாரிசோ அவங்க கையில் தான் அது இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வெளிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இன்றைக்கும் இந்த இஸ்லாமை வந்து தீனாக எடுத்து சொல்கிறது சாதாரண வேலை கிடையாது. அப்படின்னா ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இது கிடைக்காது. இன்றைக்கி அல்லாஹ்வுடைய தீனாக ப்ரெசென்ட் பண்ணால், முழு வாழ்க்கை நிறையா ப்ரெசென்ட் பண்ணால் அரசியல் கட்சி சப்போர்ட் பண்ணாது, எந்த ஜமாத்துகளும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணுற ஆலிம்கள் கூட மனசுக்குள்ளே தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுறது. சில ஆலிம்கள் இருக்கிறாங்க, தனியாக மெசேஜ் பண்ணுவாங்க, ஆலிம்கள் தான், உலமாக்கள் தான். ஆனால் என்ன, நாங்கள் சூழ்நிலை கைதியாக இருக்கோம், எங்களால் பேச முடியாது, உங்களை பகிரங்கமாக உங்களை சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா சப்போர்ட் என்றைக்கு பண்ணால் அன்றைக்கே என்ன பண்ணிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இது மாதிரி அவ்வளோ டேஞ்சராக இன்றைக்கும் இந்த கொள்கையை வச்சுருக்காங்க. அதனால் வந்து எல்லா காலகட்டத்திலையும் இது நடக்கும். வாருங்கள். அதில் இது எதுக்கு அல்லாஹ் வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் அந்த டைமில் பண்ணா அப்படின்னா, இந்த அன்சாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட இவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. யார்? நயவஞ்சர்கள். ஏன்னா அண்ணன் தம்பியாக இருக்கிறான், சொந்தக்காரனாக இருக்கான், மாமன் மச்சான் இருக்கான். இப்போ அவங்களாம் யாராக இருப்பாங்க? அக்கா வீட்டுக்காரராக இருப்பார், தங்கச்சி வீட்டுக்காரராக இருப்பார். முனாஃபிக் யார்? மதீனாவாசி முனாஃபிக்கு. எல்லாமே உறவுக்குள்ள உறவாக இருக்கும். அப்போ என்ன நினைப்பாங்க, தேவையில்லாத நிறைய வஸ்வாசுகள் இவங்க வீட்டில் போய் போட்டுகிட்டே இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ரசூலுல்லாவை நம்ம கூப்பிட்டோம், ரைட்டு, இந்த சண்டை இண்டைக்கெல்லாம் போகிறது கரெக்டாக? என்னதான் இருந்தாலும் அபூ சுஃபியானோட வியாபார கூட்டம் போகுது, அதை நாம் ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? அதை தொட போய் தானே பத்ர் நடந்துச்சு. இப்படியெல்லாம் பேசி மனசில் சஞ்சலத்தை போடும்போது என்ன நடக்கும்? இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு இதாக இருக்கும், ஸ்ட்ரகிளாக இருக்கும். என்ன, எது சரி தப்பு, ஒரு வேளை அவர் இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, ஒரு வேளை நம்ம ரசூலுல்லாஹ் சொல்கிற இதில் போகாமல் இருக்கிறது நல்லதோ, அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, உஹது போரில் நயவஞ்சர்கள் ரிவர்ஸ் 300 பேர் போயிட்டாங்க. அப்போ அந்த 300 பேரும் துண்டாக மாட்டிக்கிட்டாங்க. அந்த 300 பேரும் இனி ஊருக்குள்ளே அவங்களுக்கு பேர் என்ன? முனாஃபிக்குகள். அல்லாஹ் சொல்லிட்டான், பிரிச்சிட்டோம், முனாஃபிக்களை பிரிச்சுட்டேன். இந்த பிரிக்கிற வேலையை எது செஞ்சது? இந்த கஷ்டமான சூழ்நிலை செஞ்சது. இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு ஒன்று, அப்பாடா நல்ல வேலை நம்ம போகலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க கொடுக்குறாங்க. வாருங்கள், இறைவழியில் போர் புரியுங்கள், அல்லது குறைந்தபட்சம் உங்களின் நகரத்தையாவது தற்காத்து கொள்ளுங்கள் என்று இந்த நயவஞ்சர்களிடம் கூறப்பட்டது. அந்த திரும்பி போக இருந்த அந்த நயவஞ்சர்களை பார்த்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டை போடுங்க. சரி, அல்லாஹ்வுடைய பாதை இல்லைனாலும் போயிட்டு போகுது, உன் ஊர் பிரச்சனை. வந்து இங்கே குறைஷிகள் உஹதில் எங்களை ஜெயிச்சிட்டா அடுத்தது எங்கே போவாங்க? நேராக மதீனாவுக்கு போய் உங்கள் ஊரில் தான் சூறையாடுவாங்க. அவங்க மதீனாவுக்கு சேர்த்து தானே படையெடுத்துட்டு வந்திருக்காங்க, குறைஞ்சபட்சம் ஊர் பாசமாவது வச்சு சண்டை போடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? இன்று போர் நடைபெறும் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்களும் உங்களை நிச்சயம் பின்தொடர்ந்து வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார். அவங்க என்ன சொல்கிறாங்க? சண்டை நடக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக நிற்போம், சண்டையெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு நழுவ பார்க்குறாங்க. இது ஒரு சாக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க? இது வந்து மக்காவாசிகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. இங்கே வந்து மீறி அபூ சுஃபியானோட கூட்டம் வந்தாலும் முகம்மதை சார்ந்த அந்த சில அந்த முஹாஜிர்களையும் தான் அடிக்க வருது. நமக்கும் அவங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது. அதனால் இது போரே கிடையாது, இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாம மச்சான் சண்டை. இது போருன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்களே வந்திருப்போம். மதீனாவை அட்டாக் பண்ண தான் அவங்க வர்றாங்கன்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்களும் நின்று இருப்போம். இது மதீனாவுக்கான பிரச்சனையே கிடையாது, இது இவங்களுடைய பர்சனல் பிரச்சனை. ஏதோ இவங்க விரட்டி விட்டாங்களாம், அவங்க அதனால் வந்து இவங்க வியாபார கூட்டத்தை பிடிக்க போனாங்களாம், அதனால் திருப்பி இவங்க அடித்தாங்களாம், அது அந்த பிரச்சனை. அது அந்த பிரச்சனை கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராடான வியூ இருக்குது, தெரியுமில்ல? பத்ருக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்காதவங்களுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டு மக்காவை வச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா மக்கா அபயம் பற்ற பூமி. அதனால் பத்ருக்கு அவங்கள வெளியே வர வச்சு தான் அடிக்கணும். அப்போ அதற்காக பண்ணப்பட்ட ஒரு தந்திரம் தான் என்ன, அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை மறித்தது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க மாமா மச்சான் சண்டை. இவ்வாறு அவர்கள் கூறிய நேரத்தில்
இறை நம்பிக்கையை விட நிராகரிப்புடன் அவர்கள் மிக நெருக்கமாக இருந்தார்கள். தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை நாவினால் கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கிறான். இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, என்னது நீ சொல்கிற மாதிரி இஸ்லாமும் இதுதான் இருந்ததுலாம் நாங்களே பிரச்சாரம் பண்ணியிருப்போன்ட்டு, அது டாவு. அது மனசுக்குள்ளே அவங்க ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. இன்னும் அவங்க சொல்கிறது இது வச்சிருக்கிறது இதை விட மோசமானது. இவன் வேற எங்கள் பொழப்புக்கு எடுத்துட்டு, இவன் வேற தேவையில்லாமல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, சும்மா நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்து 4 பேர் கேள்வி கேட்குறான். இதுக்கு பதில் சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள், நியாயமாக இருக்குன்ட்டு. இப்போ ஒவ்வொரு மீட்டிங் அந்த ஜமாத்துகள் நடத்துது. முதல்ல கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தினா ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகி ஹாப்பியாக எண்டிங் ஆகும். எல்லாம் ஜமாத்தோட சந்தோஷமாக முடிஞ்சிடும். இப்போ சில பேர் கேள்வி கேட்குறாங்கல்ல, இல்லையே நீங்கள் சொல்கிறது வேறு மாதிரி இருக்க, இது இப்படி இருக்க அப்படின்னா இவங்களுக்கு தலைவலி. அவங்க கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க, அவங்க ஆக மாட்டாங்க. யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க என்ன ஆக மாட்டாங்க, கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மற்ற ஆடியன்ஸ் இருக்குல்ல, அவங்க அதை கவனிப்பாங்க. இவர் கேட்குற கேள்விக்கும் இவங்க சொல்கிற பதிலுக்கும் இவர் சொல்கிறது லாஜிக்கலாக இருக்குது, இது சொல்கிறது நியாயமாக இருக்குது அப்படிங்கிறது புரியும். இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பொழப்பை இவங்க கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்மளை பற்றி கேட்டால் என்ன, போய் இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுக்குறது? அரசாங்கத்தில் இந்த ஒரு ஜமாத் தலைவர்கள் கூப்பிட்டு தான் கேட்பாங்க, இப்படி ஒருத்தன் பிரச்சாரம் பண்ணுறானே, இவனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், ஆமாங்க தட்டி வைக்க வேண்டிய ஆள் தான், இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இவன் தட்டி வைக்க வேண்டிய ஆள் தான், இவனால் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வீடியோ போடுறாங்கள, விட்டால் இவனால் இவ்வளோ நடந்துடும், அது நடந்துடும், இப்படி நடந்துரும்ன்ட்டு. அல்லாஹ் எது நடக்கணும்னு விரும்பியிருக்கானோ அதுதான் எனக்கு நடக்கும். அல்லாஹ் ஒரு தீங்கு நடக்க முடிவு பண்ணிட்டானா அதை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், இது அல்லாஹ் என்ன சொல்கிறான். அந்த நேரத்தில் அந்த முனாஃபிக்குகள், இந்த முனாஃபிக்கு பொறுத்த வரைக்கும் ஈமானும் இருக்கும், குஃபுரும் இருக்கும். ஒரு நேரம் மூமினாக பேசுவாங்க, இன்னொரு நேரம் காஃபிராக பேசுவாங்க. அப்போ இவங்க மாறி மாறி நடந்துட்டு இருப்பாங்க ஸ்டேட்டஸ். அதுதான் இன்றைக்கி முஸ்லீம்களுடைய நிலைமை. ரசூலா சொன்னாங்கல்ல, மறுமை நாளுடைய நெருக்கத்தில் பகலில் ஒருத்தன் முஸ்லீமாக தூங்குவான், நைட்டு காஃபிராக ஆறிடுவான். அல்லது நைட்டு முஸ்லீமாக இருப்பான், காலையில் காஃபிராக மாறுவான். காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவான், செக்குலரிசமும் சப்போர்ட் பண்ணுவான். மதச்சார்பின்மை எங்களுடைய உயிர் மூச்சு. யார் சொல்கிறான்? முஸ்லீம் சொல்கிறான். மதச்சார்பின்மை நம்மளுடைய முஸ்லீம் உயிர் மூச்சா? எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்கிறது முஸ்லீம்களுடைய நிலைப்பாடா? இன்னைக்கு பிஜேபிக்காரங்க அதான் கேட்குறாங்க. இந்த முஸ்லீம் என்ன பண்ணுறான், டபுள் கேம் போடுறான். அவன் நாட்டில் இருந்தால் இஸ்லாமிய நாட்டு படி சட்டம் நடக்கணுங்கிறான், வேறு நாட்டில் இருந்தால் எந்த மதத்துடைய ரூல்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறான். தப்பு தானே இது? இது இந்து நாடு அப்படின்னா இந்து ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு சொல்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது, நம்மளும் நம்ம சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. எது சிறந்த மதம்ங்கிறது அது சபைக்கு போட்டிக்கு வந்துச்சுன்னா தெரிஞ்சு போயிடும், புரியுதா? ஆனால் நாம் என்ன பண்ணுறது, நம்முடைய வீக்னஸை மறைக்கிறதுக்காக மதச்சார்பின்மை கோஷத்தை நாம் பார்த்துறது. இன்றைக்கி மதச்சார்பின்மையுடைய மிகப்பெரிய போராளிகள் யார்? முஸ்லீம்கள். அங்கங்கே போர்டை போய் பாருங்க, எல்லா முஸ்லீம் கட்சியும் பார்த்தீங்கன்னா வெல்க மதச்சார்பின்மை. அது இதெல்லாம் அது நாத்திகம், அல்லாவை மறுக்கிறது, குஃப்ரு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அன்றைக்கி குஃபுருக்கு பக்கமாக இவங்க இருக்கிறாங்கன்ட்டு. இன்றைக்கி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா சுபுல் தொழுகி போவான், சாயந்தரம் மதச்சார்பின்மை அந்த பற்றி பேசுவான், என்ன ஆயிடுவான், காஃபிராக போயிடுவான். இது மாதிரி இந்த குஃபுருக்கும் ஈமானுக்கும் நடுவில் இவங்க இப்படி அலைஞ்சிட்டே இருப்பாங்க, இந்த நயவஞ்சர்கள். இவங்க நான் மறுமையில் எங்கே இருப்பாங்க? நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க. இருக்கிறதுலே நரகத்தில் ரொம்ப டீப்பாக யார் இருப்பாங்க? நயவஞ்சர்கள் தான். காஃபிர்கள் கூட அப்புறம் தான். ஏன்னா அவங்க ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அவங்களால பெரிய கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி உலகத்தை நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்களை பார்த்து தான் இஸ்லாத்தை அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய டீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இவர்கள் எத்தகையவர் என்றால், தாம் போரில் கலந்து கொள்ளாததுடன் அதில் பங்கு பெற்று கொல்லப்பட்ட தம் சகோதரர்களை பற்றி அவர்கள் எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார்கள். இந்த முனாஃபிக்குகள் என்ன சொல்கிறாங்க, இவங்களும் சண்டைக்கு போடல, கூட என்ன சொல்கிறாங்க, அப்போவே சொன்னோமா போக வேணான்ட்டு, இப்போ என்ன ஆச்சு,
இப்போ அழுது என்னமா பிரயோஜனம்? அன்சாரிகள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பணம். இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? அப்போவே சொன்னோம்ல, எங்கள் கூட இருந்தால் செத்துருக்க மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபிய நீர் அவர்களிடம் கூறும், நீங்கள் உண்மையுடையவராக இருந்தால் மரணம் வரும்போது உங்களை விட்டு அதனை தடுத்து விடுங்கள் பார். அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள்லாம் சாகாமல் இருந்து காட்டுங்க. இயற்கை மரணமாவது வந்து தீரும் தானே. என்னைக்காவது ஒரு நாள் பெட்லேயோ ஐசி யூனிட்லேயோ எதுலேயோ ஒன்று சாகத்தானே போகிற. ஆனால் அல்லாவுக்காக உயிரை கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், இறைவழியில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களாக ஒருபோதும் கருதாதீர். உண்மையில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்கள் தம் இறைவனிடமிருந்து தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். அல்லாஹ் வந்து அதை லீக் அவுட் பண்ணுறான். அல்லாவுடைய பாதையில் செத்த, இது வரைக்கும் அல்லாவுடைய பாதையில் செத்தவங்க, அல்லாவுடைய பாதையில் உழைச்சவங்க, இவங்க எல்லாரும் இப்போ எங்கே இருக்காங்க? கபர்லேயே கிடையாதவங்க. அவங்களுக்கு கபருடைய வாழ்க்கையே கிடையாது. அல்லாவுடைய அரிசிக்கு கீழே டைரெக்டாக போயிட்டாங்க. டைரெக்டாக அவங்க எங்கே போயிடுவாங்க? வானத்துக்கே போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கே இப்போவே போயிட்டாங்க. அல்லாவை பார்க்குறாங்க. இருக்கிறதுல இருக்கிற நியாமத்திலேயே நம்பர் 1 நியாமத்து எது தெரியுமா? அல்லாவை பார்க்கறது. அதுக்கு மேலே இருக்கிற ஒரு நியாமத்து கிடையாது. அது அல்லாவை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. புரியுதா? அல்லாவை பார்க்குற அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதனால் அவங்க என்ன இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அல்லாஹ் தனது அருளில் இருந்து அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு கிடைச்சதை பார்த்துட்டு சந்தோஷத்தில் திளைச்சு போயிருக்கிறாங்க. தங்களுக்கு பின் உலகில் வாழ்ந்து வருகின்ற, இன்னும் தங்களுடன் வந்து சேராமல் இருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்கள் குறித்து அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்று இவர்கள் மனநிறைவு பெறுகின்றார்கள். வராத ஆட்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? இங்கே இவ்வளோ பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அடுத்து வராமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது, வாய்ப்பு கிடைச்சா போய் நாங்கள் சொல்லிட்டு வரலாமே. அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. யாருக்கு? சுஹதாக்களுக்கு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் போய் இவங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். அல்லாஹ்வுடைய பாதையில் இப்படி நான் உழைச்சதுனால என்ன கிடைச்சது? எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி ஹம்சா ரலியல்லாஹு அப்படியே விட்டுருந்தா எவ்வளோ நாள் வாழ்ந்துருப்பார்? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ஷஹீதானவங்க, ஹம்சா ரலியல்லாஹு வந்து வாழ்ந்துருந்தாருன்னா இன்னொரு 5 வருஷம் சேர்த்து வாழ்ந்துருப்பாரா? ஒரு 10 வருஷம் வாழ்ந்துருப்பாரா? அதில் என்ன கிடச்சிருக்கும் அவருக்கு? அந்த வாழ்க்கையில் என்ன கிடச்சிருக்கும்? ஆனால் இன்றைக்கி 1400 வருஷமாக உயிரோடு இருக்கிறாரா? இது எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ இன்றைக்கி ரசூல்லா கூட இருக்கிறாரு, உமர் ரலியல்லாஹு அவர் கூட இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு ஃப்ரெண்டுங்களோட எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ பெரிய ஒரு இது கிடச்சிருக்கு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அளித்த கொடையினாலும் அருளினாலும் அவர்கள் அகமகிழ்வுடன் இருக்கிறார்கள். இறை நம்பிக்கை கொண்டோரின் நற்கூலி வீணாகி விடுவதில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டிருக்கிறது. இத்தனைக்கு அவங்க போரில் தோற்று போனவங்க தான். இப்போ உஹது போரில் ஜெயிச்சுட்டு போனவங்க இல்லை, உஹது போரில் தோல்வி அடைந்து கொல்லப்பட்டவர்கள். இப்போ உலகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடும் போது ரிசல்ட் எவ்வளோ நெகட்டிவாக வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? டீமோட்டிவேட் ஆகவே கூடாது. புரியுதா? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? சாவு வர்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைப்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தவே கூடாது. இதுதான் நமக்கு படிப்பினை இந்த வசனங்கள்லேருந்து. இந்த வெற்றி தோல்வியெல்லாம், உலக வெற்றி தோல்வியெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் இந்த தோல்விகளே இந்த தீனு மேலே ஒரு சிரமமான ஒரு இது தான் வச்சுருக்கான். ரசூல்லா வந்து ஒரு ஹதீஸில் கூட வரும், ஃபஸ்ட்டு சொர்க்கத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் இஸ்லாமை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வாங்க அப்படிம்பார். அவர் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறார், எப்படி இருக்குது அப்படின்னோடனே, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொருத்தரும் இதை மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இதில் போக ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ் சொல்கிறான், இப்போ போய் பார்த்துட்டு வாங்கன்றார். போய் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, ஒருத்தரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த போகிற பாதையில் ஏகப்பட்ட சிரமங்களை அல்லாஹ் வச்சுட்டான். ஏகப்பட்ட முள், இந்த கடினமான ரூட்டை வச்சுட்டான். போகிற ரூட்டு டஃப்பு, டெஸ்டினேஷனு நல்லா இருக்குது. மக்கள் என்ன பண்ணுவாங்க? ரூட்டை தான் பார்ப்பாங்க. இந்த ரோட்டில் 4 குழி இருக்குதுன்னா திருப்பிட்டு வந்துட்டு வேறு ரூட்டில் போகிறது தான் பார்ப்பாங்க.
அப்போ அதனால் இந்த பாதையில் யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற. அதனால தான் அல்லாஹ்வுடைய தீனு எப்போவுமே இருக்கும், டவுனாக தான் இருக்கும். எப்போவுமே இஸ்லாமு இறங்கு முகமாக தான் இருக்கும். எப்போவுமே சத்தியம் தோர்த்துட்டு தான் இருக்கும். எப்பயாவது 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 1500 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஜெயிக்கும். மேக்சிமம் டாமினேஷன் யார் பண்ணுவா? அநியாயக்காரர்கள் தான் பண்ணுவாங்க. இது ஏன் எல்லாம் பண்ணுவோம்? எப்போவுமே பார்த்தீங்கன்னா அநியாயத்துடைய ஆட்சி ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ 1500 வருஷமாக அநியாயக்கார ஆட்சி நடக்குது. ரசூல்லாவுடைய நல்லாட்சி எவ்வளோ நாள் நடக்குது? 30 வருஷம் தான். ரசூல்லா போனதுக்கப்புறம் 1400 வருஷமாக கெட்டவங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. அப்போ கெட்டவங்க அல்லாவுக்கு பிடிச்சவங்களா? கிடையாது. ஏன்னா இதுதான் ஒரு மூமினை மூமினா காட்டும். இதுதான் உண்மையிலே ஒரு மூமினா இல்லையா அப்படிங்கிறத பிரித்து காட்டும். அதுக்காக இந்த அந்த சிரமத்தை அல்லாஹ் எப்பவுமே வச்சிருப்பான். அவர்கள் எத்தகைய நம்பிக்கையாளர்கள் என்றால், அவர்கள் போரில் தமக்கு காயங்கள் ஏற்பட்ட பின்னரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கும் அவருடைய தூதருடைய அழைப்புக்கும் மறுமொழி அளித்தார்கள். அவர்களில் யார் நற்செயல் புரிந்து பாவங்களிலிருந்து விலகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மாபெரும் கூலி உண்டு. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த போர் முடிஞ்ச உடனே அப்போவே ஒரு டிபேட்டு காஃபிர்களுக்கு மத்தியில், அபு சுஃபியானுக்கும் ஹாலித் பின் வலீதுக்கும் மத்தியில். ஹாலித் பின் வலீத் என்ன சொல்கிறாரு? இருந்து டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு போகலாங்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு? அபு சுஃபியானு போதும் 70 எடுத்தாச்சு, ஹம்சாவை தூக்கியாச்சு, பெரிய பெரிய கைங்களை எடுத்தாச்சு, இது இப்போ அவங்க கொடுத்த அடிக்கு இந்த அடி போதும், இனி இவங்க நம்ம வழிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு இவர்? அபு சுஃபியானு அவர் தான் லீடரு. அப்போ வாங்க திரும்பி போகலாம் அப்படின்ட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்களுக்குள்ளேயே பேச்சு நடக்குது. இல்லைங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த சான்ஸை, கையோடு நின்று இருந்தால் இன்றைக்கே இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிருக்கும், நல்ல வாய்ப்பு நம்ம கிடச்சிது, வாங்க ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே இதெல்லாம் நடக்கிறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு, புரியுதா? இதில் அந்த ரசூலா என்ன பண்ணுறாங்க? அந்த ஒரு நாளில் அடுத்த நாளில் அங்கே இருந்த சுஹதாக்களை எல்லாம் தஃபன் பண்ணுறது, ஒவ்வொருத்தரையும் எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்ல. 70 ஜனாசானா சும்மாவா? 70 ஜனாசா குழி வெட்டி அவங்களுக்கெல்லாம் அடக்கம் பண்ணி, நீ போகிறோம்ல உஹது போருடைய அந்த சுஹதாக்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு போகிறோம். அது ரசூல்லா அந்த ஸ்பாட்லேயே அங்கேயே அடக்கம் பண்ணாங்க. அப்போ அங்கே அடக்கம் பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ரசூல்லாவுக்கு இதே ஒன்றும் வருது. திரும்பி இவங்க வந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரெடி ஆகுங்க அப்படின்னு. ரெடி ஆகணுன்னா அதுதான் அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான். இவ்வளோ அடி, இத்தனைக்கு என்ன ஆச்சு? சில பேருக்கு கை இல்லை, சில பேருக்கு கால் இல்லை, சில பேர் இங்கே இடத்துல ஒரு 70-80 வெட்டு, சில பேருக்கு ஷோல்டர் இப்படி வெட்டி தொங்குது, சில பேர் கண்ணில் குத்திருச்சு அம்பு, எல்லாம் உடம்புல ரத்தம் காயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெயின் கில்லர்ஸ் கிடையாது, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. என்ன, நீங்கள் இந்த சேவிங் பிரைவேட் ரயான்னு ஒரு படம் இருக்கும், இங்கிலீஷ் படம். அந்த படம் ஃபுல்லாக முதலாம் உலக போரை பற்றி எடுத்திருக்கும். அந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் போருங்கிறது எவ்வளோ கொடூரமானதுன்ட்டு. சூப்பராக எடுத்திருப்போம். அதில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. யார்? டாக்டரு. அங்கே ஸ்பாட்லேயே வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. குடல்லேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும், அதை அடுத்து அப்படியே கையில் அப்படி போட்டு அப்படியே தச்சிட்டே இருக்கும். ஒருத்தன் குடல் வந்துட்டு இருக்கும், இது பண்ணிட்டு இருப்பான், இவனை காப்பாற்றுறதா, அவனுக்கு ரத்தம் கொடுக்குறதா, இவனுக்கு ஸ்டிச்சிங் போடுறதா, ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரசூல்லா சொல்கிறாங்க, இவங்களை விரட்டிட்டு போகணும். யாரை? காஃபிர்களை விரட்டிட்டு போகணும், ரெடி ஆகுங்கிறாங்க. ரெடி ஆகுங்கன்னு ஒன்று கொஞ்சம் கூட மனம் தளராமல், அவர்கள் எத்தகைய நம்பிக்கையாளர், அவர்கள் தமக்கு காயங்கள் ஏற்பட்ட பின்னரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கும் அவனுடைய தூதருடைய அழைப்புக்கும் மறுமொழி அளித்தார்கள், ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அவர்களில் யார் நற்செயல் புரிந்து பாவங்களிலிருந்து விலகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மாபெரும் கூலி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க கிளம்பி வந்த உடனே இங்கே அபு சுஃபியான் என்ன நினைக்கிறாரு? ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ரசூல்லா மதீனாவிலேருந்து வெளியே வந்துட்டாங்க மக்காவை நோக்கி. வந்த உடனே இப்போ அவங்க வந்தாங்க பாருங்க, அவங்க பார்த்து பயந்து போகிறாங்க. என்னடா இந்த அடி அடித்தோம், நொந்து போய் உக்காந்துட்டு இருப்பாங்க, ஏறி நசுக்கிட்டு போகலான்னு பார்த்தா எங்களை துரத்திட்டு வர்றாங்க. அப்போ இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்நேரம் முகம்மதை விட்டுட்டு இவங்க ஓடி இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த அன்சாரிகள் கூடவே இருக்கிறாங்க, இன்னும் விட்டுட்டு ஓட மாட்டேங்கிறாங்க. அப்போ இது வேணான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டயலாக் அடிச்சுட்டு போகிறான்.
என்ன சொல்கிறான், அடுத்த வருஷம் பதிரில் நான் சந்திக்கிறவங்கண்ணா, இந்த வருஷத்துக்கு நான் கொடுத்துட்டேன், அடுத்த வருஷம் பதிரில் உனக்கு இருக்குதா அப்படின்றான். இப்போ அபு சுஃபியானை வந்து அவன்னு சொல்கிறதா அவர்னு சொல்கிற, இது வரைக்கும் அவன்னு தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி. அப்போது இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து பதிரில் என்ன பண்ணுறாங்க, வர வேண்டிய டைம் வந்துருச்சு. ஒரு வருஷம் கழித்து பதிருக்கு வரணும்னு டைம் ஆயிடுச்சு. அப்போ அபு சுஃபியான் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அபு சுஃபியான் என்ன பண்ணுறாருன்னா படையை திரட்டுறான். படையை திரட்டினா, ஆனால் என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், பஞ்சத்தை கொடுத்துட்டான். மக்காவில் செழிப்பு இல்லை. அந்த வருஷம் வந்து அவங்களுக்கு செழிப்பாக கிடையாது, கடுமையான பஞ்சம். பஞ்சத்தில் இவங்களே காசு இல்லாமல் ரொம்ப தட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் வாய் விட்டாச்சு, அடுத்த வருஷம் பதிருக்கு வருவோன்ட்டு. இப்போ என்ன ஆகணும், போகணும். போகலைன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கேலி பேசுவாங்க, இந்த அபு சுஃபியானு டம்மி ஆகிட்டாரு அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இந்த போகவும் கூடாது, ஆனால் நம்மளை கேலியும் பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இவர் பண்ணுறாரு. யார், அபு சுஃபியான். என்ன டெக்னிக்னா, இங்கேருந்து ஒரு ஆளை வந்து வியாபாரத்துக்கு அனுப்புறது, மதீனா வழியாக போங்கன்ட்டு. போகிற போக்கில் அப்படியே ஒரு பிட்டை போட்டு போகிறது. என்னன்னா, உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய படையை அபு சுஃபியான் தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது இதுக்கு வரைக்கும் பார்க்காத அளவுக்கு நீங்கள் பெரிய படை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த வியாபாரி வந்து அவங்க சொல்கிறார், அதுதான் உங்களுக்கு எதிராக பகைவர்கள் பெரும் படையாக திரண்டிருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் என்று மக்கள் அவர்களிடம் கூறினார்கள். வந்துட்டு மதீனால சஹாபாக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, பெரிய படைப்பா, உஹதை விட பெருசுப்பா, பார்த்து இருந்துக்குங்க, வேணாம், அவங்ககிட்ட நீங்கள் வம்பு தும்புக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதனை கேட்டு அவர்களின் இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாகிவிட்டது. இதை கேட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, அவங்களே ரெடி ஆகுறாங்கன்னா, அநியாயத்துக்கு வர்ற அவங்களுக்கே இவ்வளோ திமிர் இருக்குன்னா சத்தியத்தில் இருக்கிற நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் கூட ஸ்டார்டிங் வந்து எப்படி நடக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, வாங்க பத்ருக்கு போகலாம் அப்படின்னு. அப்போது யார் யாரெல்லாம் வரீங்க கை தூக்குங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தராக அப்படியே சரி முதல்ல யாராவது ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாரும் வரலன்னா நான் மட்டும் தனியாக போகிறேன், ஆளாக நான் மட்டும் போகிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இறங்கினோன்னா எல்லாரும் வெளத்து போய் 1500 பேர் ரெடி ஆகிறாங்க. 1500 பேர். இப்போ உஹதில் போனது 700, இப்போ அந்த ஒரு வருஷம் தாவாவில் இன்னும் நம்பர் அதிகமாகிருச்சு, 1500 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இறை நம்பிக்கை இன்னும் அவர்களுக்கு அதிகமாகி விட்டது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்றும் அவர்கள் கூறினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாப்பான், அவன் பாதுகாப்பு எடுத்துக்கிட்டால் போதும், நீ எவ்வளோ பெரிய படை வேணாலும் அபு சுஃபியான் கூட்டிகிட்டு வரட்டும், பத்ரில் இன்றைக்கி வெட்டு ஒன்று துண்டு ஒன்று தான் அப்படின்ட்டு நேராக கொண்டாந்து ரசூலுல்லாஹ் கொண்டாந்து பத்ரில் கேம்ப் போட்டு உக்காண்டார். நான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கேன், சொன்ன பேச்சு மாறாமல் வந்திருக்கேன், வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு. இதை கேள்விப்பட்டோன்னே அபு சுஃபியான் கிளம்பி போகிறார். 2 நாள் தொலைவில் 2 நாள் ட்ராவல் பண்ணி போகிறார். மோஸ்ட்லி பத்ர் நடந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆயிரும். அந்த ஸ்லோவாக தான் போகும். 400 கிலோமீட்டர் இல்லை, 250 கிலோமீட்ரு. அப்போ கம்மியாக தான் ஸ்பீடில் வர முடியும். 2 நாள் போனவுடனே இவருக்கு தான் சண்டை போடுறதுக்கு இது இல்லையே. அதுவும் இல்லாமல் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோஜிசா என்ன, ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னா எதிரியுடைய உள்ளத்தில் பயத்தை எல்லாம் போட்டுருவோம். அப்போ அபு சுஃபியானுக்கு போகிறதுக்கும் மனசு இல்லை, போகாமல் இருக்கிறதுக்கும் மனசு இல்லை. ஆனால் வெத்து சீனுக்காவது கிளம்பி ஆகணும்னு அப்படியே கிளம்பியாச்சு. 2 நாள் வர்றாரு. வந்தோடனே நாங்கிற கிளைமேட் சரியில்லை, கிளைமேட்டு சரியில்லை, போருக்கு இருக்கிற மாதிரி இல்லை, அதனால் வந்து இந்த வருஷம் பஞ்சம் வேறு இருக்குது, இப்போ கையில் ஆயுதங்கள்லாம் கம்மியாக இருக்குது, அடுத்த வருஷம் பயங்கரமான ப்ரிப்பரேஷனோடு போவோம். அது சொன்ன மாதிரி வர்றான். அருள் கூட பெரிய ஒரு அகல் போர் நடக்குது இல்லை, அது பெரிய கூட்டம், அது இதை விட பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றாரு. அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ரிட்டர்னு போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன, அவருடைய மரியாதை என்ன ஆயிடுது, ப்ரூஃப் பண்ணிடுறாங்க, உங்களை விட நாங்கள் போல்டானவர்கள், நாங்கள் உங்களுக்கு பயந்த ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். இறுதியில் அவர்கள் அல்லாஹ்வின் பெருங்கொடைகளையும் அருளையும் பெற்று திரும்பினார்கள், அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. இந்த மாதிரி பத்ருக்கு வந்தவங்களுக்கு என்ன கிடைச்சது, வந்துட்டு போனது வேஸ்ட்டு தான், ட்ராவலு. இதான் சொன்னேன்ல, மெட்ராஸுக்கு போனோம், பேசுகிறதுக்குன்னு போனோம், ஆனால் பேசலை, ஆனால் திரும்பி போகும்போது என்ன கிடைச்சதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரும் கொடைகளையும் அருளையும், இந்த வந்தவங்களுக்கு பெரும் ஞாபகத்தையும் பெற்று திரும்பினார்கள், அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை, இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தின்படி நடந்தார்கள். அல்லாஹ் என்ன விரும்பினானோ, அல்லாஹ்வுடைய மூக்கு அறுக்கலை, நோஸ் கட் பண்ணல. இவங்க அல்லாஹ்வுடைய படை,
அல்லாவுடைய படை நடுங்கிட்டு இருந்துச்சுன்னா அல்லாவுக்கு ஷேமா இல்லையா? இப்போ இன்றைக்கி நம்ம அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அல்லாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு மூமின் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? ஒரு மூமின் வகனில் போட்டு உக்காந்துட்டு மிகப்பெரிய ஒரு கோழைத்தனத்தில் வெளிப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி வந்து டீலிங். முஸ்லீம் நாடுகளும் அப்படி தான் இருக்குது, முஸ்லீம் அமைப்புகளும் அப்படி தான் இருக்குது. தனிநபர் முஸ்லீம் எடுத்தாலும் இதே ஸ்டேட்டஸ் தான். அல்லாவுடைய படை அல்லாவை அசிங்கப்படுத்துகிறோம். ஆனால் சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அல்லாவுடைய மானத்தை காப்பாற்றுறாங்க. இன்றைக்கி இந்த பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் போரில் ஜெயிச்சது வேணால் இஸ்ரேலாக இருக்கலாம், பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினது இஸ்ரேலாக இருக்கலாம். ஆனால் உலகத்துடைய இன்றைக்கி இன்னும் உள்ளத்தை ஜெயிச்சது யார்? பாலஸ்தீன் மக்கள். இன்றைக்கி யாரை ஹீரோவை பார்க்குறான்? இவ்வளோ அடிக்கிறான், பயப்பட மாட்டேங்கிறான். இப்போ கூட என்னங்கிறான், டீல் பேச வரமாட்டேங்கிறான். காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. அல்-அக்ஸா எங்களுக்கு சொந்தம், அவ்வளோதான். பைத்துல் முகத்தஸ் எங்களுக்கு சொந்தம். நீ போயிடணும், நீ இடத்த காலி பண்ணுங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. அல்லாவை நம்பி வந்தாங்க பத்ருக்கு. என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. ஆனால் போகும்போது என்ன கிஃப்ட் கிடைச்சது? இன்னும் அவர்கள் அல்லாவின் விருப்பத்தின்படி நடந்தார்கள். மேலும் அல்லாஹ் மகத்தான கொடையாளனாக இருக்கின்றான். அல்லாஹ் பெரிய வல்லலாக இருக்கிறான். இப்போ அதனால் அல்லாவுடைய பாதையில் நம்ம நடக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டி வரும், பணம் தியாகம் பண்ண வேண்டியது வரும், புரியுதா? உடல் உழைப்பு தியாகம் பண்ண வேண்டியது வரும். இங்கே போடுற எஃபர்ட்டு நம்ம வேறு ஃபீல்டில் போட்டோம்னா ஃபீல்டில் எங்கேயோ போயிடுவோம். அந்த ஃபீல்டு மாற்ற வேண்டியது வரும். இந்த இடத்துல லைஃப் வந்து ஒரு இடத்துல மேலே வந்து நின்றும், அதுக்கு மேலே க்ரோத் இருக்காது. இதெல்லாம் நடக்கும் அல்லாவுடைய பாதையில் நடக்கும்போது. இதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்கள் அளவுக்கு இன்றைக்கி வந்து என்ன இல்லை, நம்ம பெரிய தியாகம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வெறும் வாயளவில் தான் பிரச்சாரம் பண்ணுறோம். இதுக்கு அரசாங்கமும் அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் இது கூட துணிச்சலாக சொல்கிறதுக்கு என்ன இல்லை, யாரும் வந்து முன் வர்றதில்ல. பெரிய பெரிய அமைப்புகள், உலமாக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அல்லாவுடைய தீனுக்கு மாற்றமான விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா அரசியல் கட்சிகள் கோச்சிக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வந்துருச்சுன்னு, இப்போ காங்கிரஸ் கர்நாடகாவில் ஜெயிச்சது. ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணது யார்? முஸ்லீம்கள் தான். அடுத்த எலெக்ஷனில் எனக்கு காங்கிரஸ் வந்து சேரை போட்டு உட்காந்துருக்கோம். உங்களுக்கெல்லாம் அடி விழுகக்கூடாதுன்னா எனக்காக வேலை செய்யுங்கம்மா. அவங்க ஜாலியாக உட்காந்துக்குவாங்க. இங்கேயே என்ன பண்ணாங்க, பிஜேபி வரக்கூடாதுன்னா ஓட்டு எங்கேயாவது வெளியே போயிருன்னு அவங்க பயப்படுறதே இல்லை. காங்கிரஸ் என்ன பண்ணுறது இல்லை, பயப்படுறதே கிடையாது. நம்ம ஓட்டு அவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒரே சின்னம் தான் இருக்குது அவனுக்கு. இதில் தான் அவன் குத்தி ஆகணும். இல்லைன்னா பிஜேபி குத்துவானா, குத்தி மாட்டிக்குவான், போட மாட்டான். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இப்போ இங்கே என்ன பண்ணுறதில்ல. முஸ்லீம் மொஹல்லாவுக்கு பெருசாக பிரச்சாரத்துக்கும் அவங்க வர்றதில்லை. இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்கணும். இன்ஷால்லாஹ் இது வரைக்கும் போதும். நாளைக்கு அதனுடைய கண்டினியூஷனை பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.